ஹாய் கைஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார். ஃபஸ்ட்டு வந்து டாலை ஒரு 3 தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ பொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபாக வெந்ததும் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா 3 கூட போட்டுக்கலாம், நான் 2 போட்டிருக்கேன். போட்டு அதில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இங்கே கடையணுன்னு கூட அவசியம் இல்லை. அந்த பருப்பு வந்து நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா காய்கறி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்தெந்த காய்கறி இருக்கோ எல்லாமே சாம்பாருக்கு போட்டுக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து காய் கொஞ்சம் வெந்ததும் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புளியை நல்லா பிசைஞ்சு புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி கடுகு, வத்தல், அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. தாளிச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை பிச்சு போட்டுக்கோங்க. பாய் கைஸ். குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.